பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? அதுல பாதிப்பு வந்துட்டா அதானே சோகமா இருக்கீங்க, துக்கமா இருக்கீங்க, சோர்வா இருக்கிறீங்க. 2 பேரு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க. தினமும் சந்திப்பாங்க, தினமும் பேசுவாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க, வாக்கிங் போவாங்க, சந்தோஷமா நிறைய காரியத்தை பேசிக்கொள்ளுவாங்க. எப்பவும் ஒன்னா இருப்பாங்க, ஒன்னா டீ குடிப்பாங்க. அப்போ அவங்க கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் இந்த 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா 2 பேரும் சும்மா குட் மார்னிங் சொல்லுவாங்க, குட் ஈவினிங் சொல்லுவாங்க. ரொம்ப ஒன்னா நடக்க காணும், பேச காணும், ஒன்னா டீ குடிக்க காணும். கொஞ்சம் அப்படியே விலகி இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ஆச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்படின்னு கேட்டா, தப்பு பண்ணிட்டாங்க. நான் இவ்வளவு நம்பி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தேன். கேடான காரியத்தை செய்யறான். அவனால எனக்கு அவமானம், எனக்கு ஒரு நிந்தை, எனக்கு ஒரு பெரிய துக்கம் உண்டாயிற்று. நான் எவ்வளவு நம்பி அவனோட பழகினேன். எனக்கு ஒரு அவமானத்தை உண்டாக்கிட்டானே, கேடானதை செஞ்சிட்டானே. அதனால இப்ப பேசுறதில்ல. சரி, ஃப்ரெண்டா இருந்துட்டோம், பழகிட்டானால அல்ல சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. அப்போ நல்லா க்ளோஸா இருந்தவங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து ஒன்னா நடந்து பேசி பழகி சிரிச்சவங்க இப்ப விரிசல் வந்து விட்ட. 2க்கு நடுவில் கேடான ஒரு காரியம் வந்துட்டு, சீர்கேடான ஒரு காரியம் வந்துட்டு, அதனால மனதுல ஒரு பாதிப்பு, அதனால நேசிக்க முடியாத ஒரு நிலைமை. அப்ப இந்த மாதிரி நாம் ஆண்டவரோடு நடக்கிறோம், ஆண்டவரை நம்முடைய சிநேகிதரா பார்க்கிறோம், அவரும் நம்மை நேசிக்கிறாரு, பழகுகிறார், நம்ம கூட சந்தோஷமா இருக்கிறாரு. ஆண்டவரை துக்கப்படுத்துற மாதிரி, வேதப்படுத்துற மாதிரி சீர்கேடானதை செஞ்சுட்டோன்னு வைங்க, இயேசுக்கு அவமானத்தை கொண்டு வந்துட்டோன்னு வைங்க, சந்தோஷமா போய் அவரோட பார்க்க முடியுமா? அவரோட பேச முடியுமா? ஆதாம் பாருங்களேன், எவ்வளவு நல்ல ஆண்டவர் இப்ப வருவான்னு காத்திருந்து ஏதேன் தோட்டத்துல ஆண்டவரோட உலாவினார். ஆண்டவர் ஆதாமோடு பேசுவார், ஏவாளோடு பேசுவார், ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் பாருங்களேன், பார்க்க முடியல, ஒளிஞ்சுக்கிட்டானே. ஏன் ஃபேஸ் பண்ண முடியல? நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேன்னு. அது மாதிரி தானே. ஏன் உங்களால போய் ஆண்டவர்கிட்ட பேச முடியல? ஏன் ஆண்டவரோட ஐக்கியப்பட முடியல? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்க. அது உங்களுடைய மனசாட்சியை வாதிக்கிறது. எப்படி ஆண்டவர்கிட்ட பேசுறது அப்படின்னு. அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஓசியா 14:4 நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். ஆண்டவர் எப்படிப்பட்ட சிநேகிதர் தெரியுமா? நான் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், சீர்கேட்டை நான் குணமாக்குவேன். செஞ்சது சீர்கேடான காரியம்தான், வேதனைப்படுத்துற, துக்கப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற காரியம்தான். ஆனா நான் அதை குணமாக்குவேன், மனப்பூர்வமா சிநேகிப்பேன், விலகி போக மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னார். நீ எனக்கு நல்ல சிநேகிதியா இருந்த, நல்ல பிள்ளையா இருந்த. இப்ப ஒன்னும் பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, உனக்கு சீர்கேடான தப்புன்னு தெரியுது, அந்த வழியில தான் போய்கிட்டே இருக்கிறேன். நீ என்னை விட்டு விலகி போயிட்ட, என்னை துக்கப்படுத்திட்ட. ஆனாலும் நான் இன்னும் உன்னை மனப்பூர்வமா சிநேகிக்கிறேன். நான் இன்னும் உன்னை சும்மா பேருக்காக சிநேகித்தல்ல, சும்மா ஹலோ சொல்லுவதில்லை, மனப்பூர்வமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உன்னை சிநேகிக்கிறேன் மகனே, உன்னை சிநேகிக்கிறேன் மகளே. ஐயோ, நான் சீர்கேடானதை செஞ்சிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, உங்களை துக்கப்படுத்துற மாதிரி நடந்துட்டேனே, நான் குணமாக்குகிறேன், நான் அதை சரிப்படுத்துகிறேன், என்னால சரிப்படுத்த முடியும். நம்முடைய சீர்கேட்டை மாற்றி நம்மை சிநேகித்து நம்மோட ஐக்கியப்பட ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். பிறகு எதுக்கு நீங்க விலகி போறீங்க? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நாம துக்கப்படுத்திட்டேன், வேதனைப்படுத்திட்டேன், ஒரு கேடானதை செஞ்சிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க, உன்னை எவ்வளவு காயப்படுத்திட்டேன். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை குணமாக்குவேன். உன்னை குணமாகத்தானே சிலுவையில என்னுடைய சரீரத்தை நொறுக்க ஒப்பு கொடுத்தேன், என் ரத்தத்தை சிந்தினேன், என் ரத்தத்தினால உன்னை கழுவி நான் பரிசுத்தப்படுத்தி சீர்கேட்டை எல்லாம் மாத்திரேன்னு சொல்றார். பிறகு என்ன? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் சீர்கேட்டை குணமாக்குங்க, என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க, அந்த அன்பை நான் ஒரு நாளை இழந்துடக்கூடாது, என்னை குணமாக்குங்க, சரிப்படுத்துங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இதயத்துல கைவேங்க, ஆண்டவரே, என் சீர்கேட்டை குணமாக்குங்க, தப்பு பண்ணிட்டேன், உங்களை வேதனைப்படுத்திட்டேன், காயப்படுத்திட்டேன், குணமாக்குங்க, என்னை மனப்பூர்வமா நேசிக்கிறீங்களா, அந்த அன்பை நான் இழந்துடக்கூடாது, என்னை மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில்
ஆமேன், ஆமேன்.